அது என்ன? தொற்றாத வாழ்வியல் நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம். சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், புற்றுநோய்கள். இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்கள்ல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இதையெல்லாம் இன்னைக்கு நேற்று இல்ல, உலகத்துல மிகப்பெரிய வரலாற்றில் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தொற்றாத வாழ்வியல் நோய் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் என்ன பிரச்சனைனா, அன்றைக்கு அவையெல்லாம் முதுமையின் நோய்கள். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவை எல்லாம் இன்றைக்கு இளமை காலத்தின் நோய்களாக வருகிறது. நண்பர்களே, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சவாலே இந்த இளம் வயதில் இப்படியான பேரிழப்புகளை தரக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் கூடிக்கொண்டே போவதுதான். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன்னைக்கு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் என்று சொல்லக்கூடிய 25 - 45 வயதில் ஏராளமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கு. ஒரு இளம் வயதுல ஒரு மாரடைப்பு நிகழ்கிறது, இளம் வயதுல சர்க்கரை வியாதி வந்து இருக்கிறது. நாங்கெல்லாம் முன்னாடி எல்லாம் நான் படித்துக் கொண்டிருக்கிற காலத்துல யாருக்கு சர்க்கரை வியாதி வரும் என்று கேட்டா, அதெல்லாம் முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிடுற பணக்காரங்களுக்கு வரும், ரிச் மேன் டிசீஸ் அப்படின்னு டயபெட்டிஸ் சொன்னோம். அப்படி இல்லை, சக்கரை வியாதி யாருக்கு வேண்டுமானாலும் வருகிறது, மரபு ரீதியாக இருந்தால் தான் வரும். நாங்க அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு எல்லோருக்கும் சர்க்கரை வியாதி வரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடும். அவையெல்லாம் 60 வயசுக்கு மேல, 65 வயசுக்கு மேல வரும். 50 வயசுக்கு மேல சுகர் டெஸ்ட் பண்ணா போதுங்கிற காலம்னா மலையேறிடுச்சு. இன்னைக்கு ஒரு பெண் கருத்தரித்திருக்கிறாள் என்றால், அவள் போய் கருத்தரிப்பை உறுதி செய்ய போகும்போதே முதல்ல பார்க்க சொல்றது, ஒரு ரத்த கொதிப்பை பார்த்துக்கோமா, உன்னுடைய ரத்த சர்க்கரை அளவை பார்த்துக் கொள்கிற. அந்த நேரத்திலேயே சில பெண்களுக்கு 25 வயசுல இல்ல, அவங்க ஃபாஸ்டிங் சுகர் கொஞ்சம் 110 கிட்ட இருக்கு, HbA1c 6 தாண்டுது, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு வளைகாப்பு வைபகம்னு வச்சு பல்வேறு ஆசையான தின்பண்டங்களை, இனிப்புகளை எல்லாம் சாப்பிட்டு இருந்த சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறதுன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேங்க, ஸ்வீட் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் வயதில் சர்க்கரை கூடுது, இளம் வயதுல ரத்த கொதிப்பு கூடி இருக்கிறது, இளம் வயதில் மாரடைப்பு மரணங்கள் நிகழ்கிறது, இளம் வயதில் புற்றுநோய் கூடிக்கொண்டு. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இப்படியான நோய்கள் கூடுவதற்கு 3 முக்கிய காரணங்கள் நண்பர்களே. முதல் காரணம் உணவு. உணவில் நடத்தக்கூடிய வன்முறைகள் தான் அவை இப்படியான செய்திகளை உண்டாகும். 2வது சுற்றுச்சூழல், சூழலில் நடத்தக்கூடிய வன்முறை. 3வது மனதில் நடத்தக்கூடிய வன்முறைகள். இந்த 3 வன்முறைகளும் நம்மை மிகப்பெரிய அளவில் சிதைக்க துவங்கி இருக்கின்றன. இது ஒரு ஆரம்பம். ஆனா இப்படியான விஷயங்கள் நம்மை தாக்காமல், நமக்குள் பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்காமல், உயிரிழப்பை ஏற்படுத்தாமல், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நாம் அக்கறையா இருக்க வேண்டிய விஷயம் முதலில் சுற்றுச்சூழல், 2வது மனம், 3வது உணவு. இந்த 3 விஷயங்களையும் நான் இதை முன்னால எல்லாம் மாத்தி சொல்வேன். என்னுடைய முந்தைய உரையில முதல்ல உணவு, 2வது மனம், 3வது சுற்றுச்சூழல் என்று சொன்னேன். இன்னைக்கு எனக்கு அதில் பொருள் சரியாக வரல. இல்ல, நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல மனம் இருந்து சூழலை விட்டா என்ன ஆகும்? முதல்ல சூழலை தான் பேச வேண்டும். சுற்றுச்சூழல் சரியா இருக்கணும், 2வது மனம் சரியா இருக்கணும், 3வது உணவு சரியா இருக்கணும்.